ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. லக்ஷ்மி அக்கா, உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் பண்ணது தப்புதான்க்கா. ஆனா எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல. அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஐயோ தம்பி, நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். சொல்ல போனா அந்த ஆள்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா தம்பி, ஆம்பளை துணை இல்லாம 3 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறதுன்னும் அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. அதுலயும் ஒரு வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த ஆள் அப்படியெல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோமோ, வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படி நான் அவளை பாதுகாக்க போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க மட்டும் அப்ப சரியான நேரத்துல வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா அந்த ஆள் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அப்படி மட்டும் ஏதாவது நான் இருந்தா என் பொண்ணு உயிரோட இருந்திருக்க மாட்டா. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என் பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டி அவ மானத்தை மட்டும் காப்பாத்தல, அவ உயிரையும் எங்க குடும்பத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். அதுலயும் நாங்க என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா? என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனதும் அவ கழுத்துல தாலி கட்டி நீங்க அவளை காப்பாத்திருக்கீங்க. எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல தம்பி. என் பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி காசு பணம் சொத்துன்னு எதுவுமே எங்க கிட்ட கிடையாது. என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, என்னக்கா நீங்க? நான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டனோ, அதுக்கு நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்க என்னடானா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. உண்மையா சொல்லணும்னா எனக்கு உங்க பொண்ணு கையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயம் கையலுக்கு கூட தெரியாது. உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு வேலை கூட இல்லாம எப்படி உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களான்னு கேக்குறது. அதனால முதல்ல ஒரு நல்ல வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த பிரச்சனையானதுனால அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கே தெரியும், எனக்கு எல்லாமே என் மச்சான் தான். அம்மா அப்பா குடும்பம்னு எனக்கு யாருமே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களோ என்னமோன்னு தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். அட என்ன தம்பி நீங்க, அம்மா அப்பா சொந்த பந்தம்லாம் இல்லைன்னா என்ன? இப்ப அம்மா அப்பா சொந்தம் குடும்பம்னு எல்லாருமே இருக்கிற கூட்டு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணுங்கள்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. போற இடத்துல நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் மாமனார் மாமியார் சொந்த பந்தத்தை பொறுத்தது இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ளைய பொறுத்தது. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாரு இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. உங்களுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா என் பொண்ணு நீங்க எல்லாமாவும் இருந்து பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. அப்புறம் இந்த வேலை வீடு காசு பணம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு போயிடும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நிலையானது இல்லை தம்பி. ஆனா நல்ல குணம் இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு குணமுள்ள பையன், என் பொண்ணை நல்லா பாத்துக்கிற ஒரு பையன் எனக்கு நான் எங்க போய் தேடினாலும் கிடைக்காது தம்பி. ஐயோக்கா, நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு தான் நான் பயந்துகிட்டே வந்தேன். ஆனா என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை தம்பி. ஆனா என் பொண்ணுக்கு தான் எப்படின்னு தெரியல. ஏன்னா அவளுக்கு உங்களை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. திடீர்னு நீங்க அவ கழுத்துல தாலி கட்டினதும் அவளால அதை ஏத்துக்க முடியல. அதான் அவ அழுதுகிட்டே இருக்கா. அவ கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா தம்பி. நீங்க எதுவும் அவளை தப்பா நினைக்காதீங்க. ஐயோ லட்சுமி அக்கா, அவ எப்படி ஏத்துக்குவா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவளுக்கு அதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கையில சரி பண்றது இப்ப இங்க பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க இவனை தப்பா நினைச்சிருவீங்களோன்னு தான் அவன் பயந்துகிட்டே வந்தான். அப்புறம் இவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களே அவனை புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும்க்கா. அப்புறம் கையல்கிட்ட நீங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை சரி பண்ணா போதும். நான் பேசுறேன் தம்பி. ஆனா அவ என்ன கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவ. மேல ஏதாவது பூச்சியோ பள்ளியோ விழுந்துட்டா கூட அதை நினைச்சு 10 நாளைக்கு பயந்துகிட்டு இருப்பா. இவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து அவ வெளியே வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா தம்பி. சரிக்கா, நீங்க பேசுங்க, அவ சரியாகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து அவளை பாக்குறேன். நாங்க வரோம்க்கா. ஐயோ தம்பி இருங்க, எங்க போறீங்க? அவ சரியாகட்டும்னு அப்படியே நீங்க பாட்டுக்கு போயிட்டா அவ எப்படி சரியாவா? நீங்களும் அவகிட்ட பேசணும் தம்பி, அப்பதானே அவ சரியாவா. அப்புறம் கல்யாணம் தான் இப்படி திடீர்னு நடந்துருச்சு. மற்றதெல்லாம் முறைப்படி நடக்கணும் இல்லையா? அப்பதானே நீங்களும் அவகிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கும் அவளும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆமா லட்சுமி அக்கா, நீங்க சொல்றதுதான் சரி. அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னடா நீ பாத்துக்கிற? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அதெல்லாம் நான் பண்ணும்போது பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. என்னமோ பெருசா பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. லட்சுமி அக்கா,
ஐயோ டேய் மச்சான், உன் மாமன்டா, நல்லா வசமா மாட்ட போறோம்டா. ஒரு சின்ன திருத்தம் தம்பி, மாட்ட போறோம் இல்ல மாட்ட போற. டேய் என்னடா என்ன மட்டும் தனியா கழட்டி விடுற? அப்புறம் நீ தானே தாலி கட்டின, நானா தாலி கட்டினேன். டேய் லட்சுமி அக்கா என்ன இவனுங்க இங்கதான் இருக்கானுங்களா? அது இப்பதான் வந்தாங்க தம்பி. சரி சரி, அப்புறம் பணம் கேட்டிருந்தீங்களக்கா, இந்தாங்க. இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த ஆளு மூஞ்சில விட்டேறீங்கக்கா. ஐயோ ரொம்ப நன்றி தம்பி, இவ்வளோ பெரிய தொகையை கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இது நீங்க முன்னாடியே என்கிட்டயே கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன்க்கா. எதுக்கு தேவையில்லாம அந்தால மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் பணத்தை வாங்கியிருக்கீங்க? இப்ப பாருங்க, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. இல்லை தம்பி, இல்லைனாலும் எங்களுக்கு எல்லா உதவியும் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதையும் உங்ககிட்ட கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நான் வெளியே கடன் வாங்கலான்னு வாங்கினேன். ஆனால் அது கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடுன்னு நான் நினைக்கல தம்பி. சரி பரவாயில்ல விடுங்கக்கா, என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம். இந்த பணத்தை முதல்ல போய் அந்த ஆளுகிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளு எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான். அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரிங்க தம்பி. அப்புறம் உங்க பொண்ணு கையல் விஷயத்திலயும் நீங்க ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சக்தியை பத்தி தெரியுமே. அவனும் நல்ல பையன்தான், என்ன வேலை தான் இல்ல, அதுக்கு கூட நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்கக்கா. டேய் மச்சான், உன் மாமாவாடா இப்படி எல்லாம் பேசுறது? அதான்டா எனக்கும் புரியல. இது ஏன் நான் பண்ணியிருந்தா இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரா? கொன்னே போட்டிருந்திருப்பேன். இதே சக்தியோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நானே அவனை கொண்டு போட்டிருந்திருப்பேன். ஆனா சக்தியை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவன் நல்ல பையன் தான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லக்கா. இல்ல தம்பி, எனக்கு இப்போ வேற எந்த கவலையும் இல்ல. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அவளை நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன். அது அவ எனக்கு சம்பாரிச்சு போடணுங்கிறதுக்காக இல்ல, அவ வாழ்க்கையை அவ பாத்துக்கிட்டா எனக்கு அது போதும். அப்புறம் இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடுத்துட்றேன் தம்பி. ஐயோக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் திரும்பி கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் இது கடன் தானே. அக்கா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா நான் ஏதாவது பண்ண மாட்டேனா, அப்படி நினைச்சுக்கங்க, விடுங்க. சரிங்க தம்பி. அப்புறம் வந்தவங்கள நான் வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உள்ள வாங்க தம்பி. இல்லக்கா பரவாயில்ல, நீங்க போங்க. எனக்கு இவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வரேன். சரிங்க தம்பி. என்னடா சக்தி இதெல்லாம்? நீ பண்ணது பெரிய தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்குன்னு அது சரியும் கிடையாது. அந்த ஆள் வந்து கையில் கிட்ட பிரச்சனை பண்ண நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஒன்னு போலீஸ்க்கு போன் பண்ணியிருந்திருக்கணும், இல்லையா என்ன மாதிரி யாராவது பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு இருந்திருக்கணும். சரி, அந்த ஆளு பிரச்சனை பண்ணதுக்கு நீ அந்த ஆளை அடிச்சது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்குன்னு அவசரப்பட்டு கையில் கழுத்துல தாலி கட்டியிருக்க. டீ கல்யாணம்னா உங்களுக்கெல்லாம் என்ன விளையாட்டா போச்சாடா? இவ்வளவு நாள் 2 பேருக்கும் ஒன்னும் தெரிய வேண்டாம். 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், போட்டுக்கிறதுக்கு துணி இருந்தா போதும், வண்டியில பெட்ரோல் இருந்தா போதும், இப்படியே ஊர் சுத்திட்டு திரிஞ்சிங்கல்ல. இப்ப அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவ? வேலையும் இல்ல, காசும் இல்ல, இனி அந்த பிள்ளைய எப்படி பாத்துக்குவ? எதையாவது யோசிச்சியாடா நீ? ஐயோ மாமா, அது வந்து நான் எதையும் யோசிக்கல மாமா. யோசிக்காத. எப்படி யோசிப்ப? நீ தனியா இருக்கும் போதெல்லாம் நல்ல பையன்தான், ஆனா என்ன சேர்க்க சரியில்லை. இங்க பாரு, இவ்வளவு நாள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்தின மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பொழப்பு கிழிஞ்சிரும். இல்ல மாமா, இதுக்கப்புறம் நான் சுத்த மாட்டேன். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்க பாரு. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு இதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்தாச்சு, குடும்பம் இருக்கு, பொறுப்பா நடந்துக்க. சரி மாமா, நடந்துக்கிறேன். அப்புறம் நீங்க அரியர் எல்லாம் கிளியர் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் வேலை இல்லாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, வீட்டை பாத்துக்கணும். இங்க பக்கத்து தெருவில் ஒரு பைக் மெக்கானிக் கடை இருக்குல்ல, அங்க வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் உனக்கு சொல்றேன், நீ அங்க போய் பாரு. மெக்கானிக் கடையா? இல்ல, அப்புறம் நீங்க வச்சிருக்கிற அரியருக்கும் உங்களுக்கு மெக்கானிக் கடையில இல்லாம என்ன மைக்ரோசாஃப்ட்ல வேலை போட்டு கொடுப்பாங்க? வச்சிருக்கிற அரியருக்கு உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறதே பெருசு, இதுல வேற அந்த வேலை இந்த வேலைன்னு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேற போட்டு கொடுப்பாங்களா? அதுவே நான் சொன்னதுனாலதான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா போய் பாருங்க. சரிங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. இப்ப இருக்கிற நிலைமையில ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். நாளைக்கு போய் பாக்குறோம் மாமா. அப்படி இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பா யோசிக்கிற வழியை பாரு. இப்பவும் சொல்றேன், சாருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 நேரம் சோறு கிடைச்சா போதும். ஆனா உனக்கு அப்படி இல்லை, குடும்பம் ஆயிடுச்சு, பாத்துக்க சொல்லிட்டேன். இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி இருந்தாலும் கையில நீ உன் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போகணும். இவ்வளவு நாள் 2 பேரும் அங்க கூத்தடிச்சதெல்லாம் சரி, ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போகுது. இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியறவர் என்ன இதுக்கப்புறம் தெருவில் படுப்பாரான்னு கேளு. அப்படி தெருவில் படுத்தா அது எனக்கு தான் அசிங்கம். அதனால வேற வழி இல்லை, நீ கையில உன் ரூமுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா சார வீட்டுக்கு வர சொல்லு. சரி, இந்த ஆளு இவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டு போறதுனால இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். என்னடா குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல.
இல்ல அது எப்படிடா எனக்கு புரியவே இல்ல. அன்னைக்கு என்னடானா அந்தாலும் உன் சட்டையா பிடிக்காத குறையா வெளியே அனுப்புனா, நீயும் என்னமோ மானோ ரோசம் தான் பெருசு, இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப அந்த என்னடா வீட்டுக்கு வாங்குறா, நீ என்னடா வீட்டுக்கு போலாங்கிற. என்னடா நடக்குது? டேய், மாமா மச்சானுக்கு இடையில அதெல்லாம் சகஜம்டா. மான மரியாதையை பார்த்தா மாமா மச்சானா இருக்க முடியுமா? மேய்க்கிறது எருமை, இதுல உனக்கு பெருமை. சக்திக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மச்சான் இந்நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல இருப்பான். நம்ம இங்க தனியா சேட் மூட்ல இருக்கோம். என்ன பாக்குற? எல்லாம் ஒன்னாலதான். மின்னல், கண்ணை மூடினா கனவுல மட்டும் டானு வந்து நிக்கிற. நிஜத்துல எப்பதான் வரப்போற? நானும் உன்னை தேடாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இதுக்கப்புறம் எங்க தேடணும்னு தெரியல. ஒருவேளை சக்தி சொல்ற மாதிரி நீ வெறும் கனவு தானா? ஆனா என்னால உன்னை கனவா நினைக்க முடியல மின்னல். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலனாலும் நீ கனவுல வரும்போதெல்லாம் எனக்கு ஏற்கனவே எப்பவோ ஒரு தடவை உன் கூட ரொம்ப நெருக்கமா பழகின மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வு எனக்கு சொல்லுது மின்னல், நீ வெறும் கனவு இல்ல, நீ நிஜம். என்னைக்கா இருந்தாலும் நிச்சயமா நீ என்னை தேடி வருவேன்னு. நீ என்னை தேடி வர அந்த நாள் எப்போ வரும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மின்னல். நீ என்னை தேடி வந்த அந்த நாளை மறக்க முடியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். പക്ഷെ അന്ന് മാത്രം നീ വരില്ലെന്നാ ഐശോ നിർത്തി இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டா. அந்த நாளுக்கு அப்புறம் ஒன்னையும் அன்னைக்கு நடந்த விஷயத்தையும் மறக்கணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னால் சாகிற வரைக்கும் ஒன்றை மறக்க முடியாதுன்னு. ஆனால் நீ யாரு, எப்படி இருப்ப, எங்க இருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் உன் முகத்தை பார்க்கல. உன் முகத்தை பார்த்துருந்தா கூட உன்னை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. உன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது நீ கொடுத்த இந்த ஷர்ட்டு மாத்திரம் தானே. இதை வச்சு நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்பேன்? പക്ഷേ இந்த ஷர்ட்லேருந்து வர உன்னோட வாசம், அன்னைக்கு நீ என் பக்கத்தில் வந்தப்போ எனக்குள்ள உண்டான அந்த ஒரு உணர்வு, இது எல்லாமே அவன் என் பக்கத்தில் வரும்போதும் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்னை பஸ் ஸ்டாண்டில் வச்சு கையை பிடிச்சி இழுத்தப்போ எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் வந்தாலும் அவன் என் பக்கத்தில் வரும்போது அவன் மேலே வர அந்த வாசம், அப்போ எனக்குள்ளே உண்டாகிற அந்த ஒரு உணர்வு, இது எல்லாம் என்னால் அவனை வேண்டான்னு ஒதுக்க முடியலை. அதுதான் எனக்கு ஏனே புரியலை. அப்புறம் சில நேரம் எனக்கு தோணும், ஒருவேளை அன்னைக்கு அங்கே வந்தது இவனா இருக்குமோன்னு. அப்படி அன்னைக்கு வந்தது இவனா இருந்தா நான் தான் அவன் முகத்தை பார்க்கல, ஆனால் அவன் என் முகத்தை பார்த்தான்ல. அப்போ என்னை திரும்பவும் பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் அதை பற்றியெல்லாம் எதுவும் என்கிட்ட பேசலை. என்னை யாருமே தெரியாத மாதிரி இருக்கான். அப்போ அன்னைக்கு வந்தது இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. എന്നാലും அவன் என் பக்கத்தில் வரும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு புரியாத ஃபீலிங். என்ன அறியாமலே எங்கே எனக்கு அவனை பிடிச்சிருமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அதே பயம்தான் எனக்கும். அவ பக்கத்துல போகும்போது மட்டும் என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. அதுதான் ஏன்னு எனக்கே புரியல. இவ்வளோ ஏன் அவ பக்கத்துல போகும்போது உன்னை கூட நான் ஒரு நிமிஷம் மறந்துடுறேன் மின்னல். ஆனா அதுக்காக நீ கோச்சுக்காத மின்னல். என் மனசு மொத்தமும் நீ மட்டும்தான் இருக்க. அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ சரியான மென்டல். அவ பேசினாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் மின்னல். நீ இப்பதான் மின்னல் என்னை தேடி வரப்போற. இங்க பாரு, நேத்து வரைக்கும் என் கூட சிங்கிளா சுத்திக்கிட்டு இருந்த என் சக்தி கூட இப்போ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட கமிட் ஆயிட்டான். ஆனா நான் மட்டும் தனியாவே இருக்கேன். பாவம்ல, சீக்கிரமா வந்துரு மின்னல். അങ്ങനെ മാത്രം നീ തിരിച്ചു വന്നാ അன்னைக்கு ഞാൻ உன்னை மிஸ் பண்ண மாதிரி திரும்பவும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு அந்த இடத்துக்கு நீ வந்தது கூட அந்த விதியால தான். அதே விதி உண்மையா இருந்தா திரும்பவும் அதை உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நம்பிக்கையில தான் வீட்டில் பார்க்குற கல்யாணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை தவிர வேற யாரையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவங்கிட்ட மட்டும்தான் என் மனசு கொஞ்சம் தடுமாறுது. அது ஏதோ அவன் எனக்கு வேண்டி வீட்டை விட்டு போனதுனால மனசில் அவன் மேலே ஒரு சின்ன இஷ்டம் தோணுச்சோ என்னமோ.
ஆனா அதுக்காகலாம் என்னால உன்னை மறந்துட்டு வேற யாரையும் ஏத்துக்க முடியாது. நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே சேட்டன் வீட்டுக்கு வரணும்னு மாத்திரம் இல்லை, உன்னையும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். எங்கெங்கிலும் திரும்ப நான் உன்னை பார்க்கணும். நான் உன்னை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் அடையாளம் தெரியாது, ஆனால் உனக்கு என்ன தெரியும்ல. 3 வருஷம் நான் தான் உன்னை நினச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீயும் என்ன நினச்சிட்டு இருப்பியா? இல்லை ஒருவேளை இந்த 3 வருஷத்தில் உன் வாழ்க்கையில் வேற யாராவது வந்திருப்பாங்களா? உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருமே வர முடியாது மின்னல். உன்னை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். கண் இல்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். அட பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இனம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொடி கேட்பதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.